நம்ம தமிழ்நாட்டை பெரும்பாலும் சேர, சோழ, பாண்டியர் என்ற இந்த மூவேந்தர்கள் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. இதில் சோழர்களோட வரலாறு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நபரை நீங்கள் கடக்காமல் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. சோழர்களை பொதுவாக 3 வகையாக பிரிப்பாங்க. முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், பிற்கால சோழர்கள்னு. இந்த பிற்கால சோழர்களுடைய ஆட்சிக்கு முதல்ல அடித்தளம் இட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழர். அவருக்கு பின்னாடி முதலாம் ஆதித்த சோழர், அவருக்கு பின்னாடி முதலாம் பராந்தக சோழர், அவருக்கு பின்னாடி கண்டராதித்த சோழர், அவருக்கு பின்னாடி அரிஞ்சய சோழர், அவருக்கு பின்னாடி 2ஆம் பராந்தக சோழர் என்று அறியப்படக்கூடிய சுந்தர சோழர்னு இப்படி வழி வழியாக ஆட்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. இப்போ 2ஆம் பராந்தக சோழருக்கு பின்னாடி ஐப்பசி திங்கள் சதய தினத்தன்று ஒரு சூரியன் உதயமாகியது. இந்த ஒரு சூரியனும் உதயமாகி பின்பு மாலையில் மறைந்துவிடும். ஆனால் இந்த ஒரு சூரியனானது 29 ஆண்டுகள் மறையாமல் நின்று பிரகாசித்தது சோழர் குலத்தில். அது மறைந்தும் இன்றளவில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அலைக்கடலும் அடங்கியது இவன் அதிகார குரலுக்கு. இவன் பார்வையானது ஆளை தாக்கக்கூடிய கூர்வாளாக மின்னியது. இவன் போரிடுவதற்காக படையை திரட்டி கொண்டு சென்றான் என்றால் இவனை எதிர்த்து போரிட்ட மன்னர்களை விட இவனை பார்த்து புறமுதுகிட்டு ஓடிய மன்னர்கள் தான் அதிகம். யார் அவன் என்றால் முதலாம் ராஜ சோழன். அவரை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இரண்டாம் பராந்தக சோழன் என்று அறியப்படக்கூடிய சுந்தர சோழருக்கும் வானவன் மாதேவிக்கும் 3ஆவதா பிறந்த மகன் தான் ராஜராஜ சோழர். சுந்தர சோழருக்கு முதல்ல ஆதித்த கரிகாலன் என்ற பையனும், 2வது குந்தவை என்ற பெண்ணும், 3ஆவதா தான் அருள்மொழிவர்மன் என்று அறியப்படக்கூடிய ராஜராஜ சோழன் பிறந்திருப்பாரு. ஆதித்த கரிகால சோழனுக்கு தான் முதல்ல இளவரசன் பட்டம் கட்டியிருப்பாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவர் இறந்துடுவாரு. அதுக்கப்புறமா தான் ராஜராஜ சோழர் ஆட்சிக்கு வர மாதிரி ஆயிடும். ராஜராஜ சோழர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உத்தம சோழர்னு ஒரு சோழ மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. இவர் கிபி 985 தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பாரு. அதுல இருந்து 1014 வரைக்கும் இவர் ஆட்சியை அமைத்திருப்பாரு. கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் இவர் ஆட்சி பொறுப்புல இருந்திருப்பாரு. ஐப்பசி திங்கள் சதய நட்சத்திரத்துல இவர் பிறந்திருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே நீங்க தஞ்சாவூர் போனீங்கன்னா தெரியும், சதய விழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோலாகலமா இவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா இவரோட கையில சங்கு சக்கரத்துக்கான குறியீடுகள் இருந்துச்சான். இது திருவாலங்காடு செப்பேடுலயே கூறப்பட்டிருக்கு. இவரது ஆட்சியில நடந்த முதல் போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தலூர் சாலை போர் தான். கிபி 988 காந்தலூர் சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்துச்சு. ஏன் இந்த போர் நடந்துச்சு அப்படின்னா ராஜராஜ சோழர் ஒரு தூதுவரை சேர நாட்டிற்கு அனுப்பியிருப்பாரு. ஆனா ராஜராஜ சோழனால அனுப்பப்பட்ட அந்த தூதுவரை ரொம்பவே இழிவா நடத்தி சிறைப்பிடித்து வச்சிருவாரு சேர மன்னர். இதனால ராஜராஜ சோழர் கோபம் கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டிட்டு காந்தலூர் சாலை அப்படின்ற இடத்துக்கு போய் போர் நடத்திருப்பாரு. அந்த சேர மன்னர் யாரு அப்படின்னா பார்க்கர ரவிவர்மன். இந்த பார்க்கர ரவிவர்மனுக்கு பாண்டிய மன்னனான அமரபுயங்கன் அப்படின்ற மன்னரும் பயங்கர சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதனால ராஜராஜ சோழர் இந்த 2 மன்னரையுமே வெற்றி கொண்டு காந்தலூர் சாலையை இவரது ஆட்சிக்கு கீழே இணைத்திருப்பாரு. இந்த நாள், அதாவது இவரது ஆட்சியில 3ஆவது ஆண்டுல நடந்த முதல் போர் தான் இந்த காந்தலூர் சாலை போர். இந்த காந்தலூர் சாலை போருக்கு பின்னாடி தான் இவருக்கு ராஜராஜ அப்படிங்கிற பட்டமே கிடைச்சிருக்கும். ஆனா இவருடைய பெற்றோர் இவருக்கு வச்ச பேர் அருள்மொழிவர்மர் என்ற பேர் தான். கிபி 988 இருந்து தான் இவர் ராஜராஜ அப்படின்னு அவருடைய வாழ்நாள் முழுக்க அழைக்கப்பட்டிருப்பாரு. ராஜராஜ அப்படின்னா அரசருக்கு அரசன் என்ற பொருள் தரும். அது மட்டும் இல்லாம சோழர்கள் அவங்களுக்குள்ள ராஜகேசரி, பரகேசரி அப்படின்ற 2 பட்டத்தை மாத்தி வச்சுக்குவாங்க. அந்த வகையில காந்தலூர் சாலை களமறுத்தருளிய கோ ராசகேசரி வர்ம அப்படின்னு மதுராந்தக கல்வெட்டுல தர செய்தியில இருந்து நாம இதை தெரிஞ்சுக்கலாம். சோழ மன்னர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சோழ மன்னர்களுக்கு மெய்கீர்த்தி காணப்படும். இந்த மெய்கீர்த்தியை முதல்ல கல்வெட்டுகள்ல பொறிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்தவரே ராஜராஜ சோழர் தான். இந்த மெய்கீர்த்தியை வச்சு ஒரு மன்னன் எத்தனை நாடுகளை கைப்பற்றி இருக்கிறாரு, அவருடைய ஆட்சி பரப்பு எது வரைக்கும் நீண்டு இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழருடைய மெய்கீர்த்தி திருமகள் போல பெருநல செல்வியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இதை வச்சு நம்ம ஒரு மேப்பே வரைஞ்சிடலாம். அவர் எந்த அளவுக்கு எத்தனை பகுதிகளை கைப்பற்றி வச்சிருந்தாரு, அவருடைய ஆட்சி பரப்பு எத்தனை அளவுக்கு நீண்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அவருடைய மெய்கீர்த்தியை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலையம், கொங்கானம், துளுவம், கங்கப்பாடி, நுளம்பப்பாடி, தடிகைப்பாடி, ஈழம், இரட்டப்பாடி, வேங்கை நாடு, சீட்புலி நாடு, பாவி நாடு, கலிங்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளை அவர் கைப்பற்றிருக்கிறாரு. இதுல ஈழம் அப்படின்னா இன்றைய இலங்கை தான் ஈழம்னு குறிப்பிடுவாங்க. இலங்கை இவர் வென்ற 2 பகுதிகள் இவருடைய பெயராலே
வந்து அழைக்கப்பட்டுச்சு. மும்முடி சோழ மண்டலம், ராசராசபுரம். இதை கொழும்புல காணப்படக்கூடிய கல்வெட்டு வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்று வரைக்குமே வந்து அந்த மியூசியம்ல இந்த கல்வெட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொலன்னருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் இவர் வந்து ஒரு சிவாலயம் எழுப்பிச்சிருக்கிறாரு. அந்த சிவாலயத்துக்கு வானவன் மாதேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அதே மாதிரி முன்னீர் பழந்தீவு 12,000 அப்படின்னு சொல்ற தீவுகளையும் வந்து இவர் கைப்பற்றிருக்கிறாரு. இப்போ ஒரு தீவை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கப்பல் படை தேவை. அப்போது இவர் தீவை கைப்பற்றிருக்கிறாரு அப்படின்னா கப்பல் படையில் இவர் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ராஜராஜ சோழர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சைவ சமயத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு வச்சிருந்தாரு அப்படிங்கிறதுக்கு தஞ்சை பெரிய கோவிலை நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய சான்றுன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயம் அவர் மற்ற சமயங்களையும் ஆதரித்தார்னு தான் சொல்லணும். நாகப்பட்டினத்தில் அன்றைய காலத்தில் காணப்பட்ட ஒரு புத்த விகாரத்துக்கு ராஜராஜ பெரும்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவரது பேரை வைக்கிறதுக்கே அவர் வந்து சம்மதம் தெரிவிச்சாராம். அதே மாதிரி அன்றைய சோழ நாட்டில் காணப்பட்ட மணலூர், தலைக்காடு போன்ற இடங்களில் 2 விண்ணகரங்களை வந்து எழுப்பியிருக்கிறாரு. விண்ணகரம் அப்படின்னா பெருமாளுக்கு கட்டக்கூடிய கோவிலை வந்து விண்ணகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வைணவ சமயத்தையும் வந்து இவர் ஆதரித்திருக்கிறாரு. இவர் சைவ சமயத்துல ஈடுபாடு கொண்டவரா இருந்தாலும் கூட மற்ற சமயங்களையுமே வந்து இவர் ஆதரிச்சிருக்காரு அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல தெரியும். ராஜராஜ சோழர் அவரது ஆட்சி காலத்துல செஞ்ச 2 தரமான சம்பவம் தான் சொல்லணும். முதல்ல என்னன்னா, அவரது ஆட்சி காலத்துல 16ஆம் ஆண்டு, அதாவது கிபி 1001 இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சோழ ராஜ்யம் முழுவதையும் வந்து அளப்பதற்காக உத்தரவிட்டிருக்காரு. ஏன் அளக்கணும் அப்படின்னா, எவ்வளவு நன்சை நிலம் இருக்கு, எவ்வளவு புன்சை நிலம் இருக்கு, எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு, எவ்வளவு காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலங்களை வந்து வகைப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி வரி விதிச்சிருக்காரு மனுஷன். இதுக்கு வந்து குரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனாதிபதியை நியமிச்சிருக்கிறாரு. அந்த சேனாதிபதி ராஜராஜ சோழர் கொடுத்த அந்த வேலையை 2 ஆண்டுகள்ல முடிச்சிருக்கிறாரு. இதனால அந்த குரவன் என்ற சேனாதிபதிக்கு ராச மாராயன் என்ற பட்டத்தையும் உலகளந்தான் என்ற பட்டத்தையும் ராஜராஜ சோழரே வழங்கி இருக்காரு. அதே மாதிரி இவர் செஞ்ச 2வது ஒரு தரமான சம்பவம் என்னன்னா, சோழ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலத்தையும் பல வள நாடுகளா இவர் பிரிச்சது. மொத்தம் 9 வள நாடுகள் அன்றைய சோழ மண்டலத்துல, அதாவது ராஜராஜ சோழன் காலத்துல காணப்பட்டிருக்கு. அந்த 9 வள நாடும் இவரது பெயராலேயே அழைக்கப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழர் செய்த இன்னொரு மகத்தான காரியம் என்ன தெரியுமா? முதல்ல சோழ நாட்டில இருந்து ஒரு தூதுக்குழுவை வணிகம் செய்வதற்காக சீன தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. கிபி 1012 அனுப்பப்பட்ட அந்த குழுவானது கிபி 1015 அவங்க சீன தேசத்தை போய் அடைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு அவங்க சோழ மண்டலத்துல இருந்து சீன தேசத்துக்கு போறதுக்கு. அப்போ இதுல இருந்து அந்த வணிகத்துல வந்து அவர் எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸா யோசிச்சிருக்கிறாருன்னு பாருங்களேன். அயல் நாட்டோட போய் வணிகம் செய்யற அளவுக்கு வந்து அவர் யோசிச்சு தூதுக்குழு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறத விட அவங்க ரொம்பவே அட்வான்ஸா இருந்திருக்காங்க. சோழ நாட்டிற்கு வந்து எது வளம் அப்படின்னா, வான் பொய்ப்பினும் தான் பொய்க்காத அந்த காவிரி ஆறும் அதன் கிளை ஆறுகளும் ஓடி அந்த சோழ நாட்டை செழிக்க வைத்து சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. அதையும் தாண்டி நீர் மேலாண்மைக்கு சோழர்கள் அளித்த அந்த பங்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். நீர் மேலாண்மைக்கு சோழர்கள் பெரும்பாலும் இந்த குமிழி தூம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அது திட்பமும் நுட்பமும் சேர்ந்த ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். ஏரிகள்ல தேக்கி வைக்கக்கூடிய அந்த நீரை பாசனத்துக்காக திறக்க ஒரு அமைப்பு தான் இந்த குமிழி தூம்பு. ராஜராஜ சோழர் காலத்துல காணப்பட்ட அந்த குமிழி தூம்புல ஒரு கல்வெட்டு காணப்பட்டுச்சு. அந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காரு அவருன்னா, இது வந்து அரசோட சொத்து, இதை யாரா சேதப்படுத்தினீங்கன்னு சொன்னா அரசின் தண்டனைக்கு வந்து ஆளாவீங்க. ஆனா இதே குமிழி தூம்பை பராமரிப்பவர்களுடைய பாத மணலை நான் என் தலைமையில வச்சு தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு காணப்பட்டதா ஒரு செய்தி இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஆட்சி முறை, வணிகம், அரசியல், நீர் மேலாண்மை, படைபலம் என அனைத்துலமே சிறந்து விளங்கிய ராஜராஜ சோழன் கிபி 1014ஆம் ஆண்டு வந்து மரணித்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படி இறந்தாரு, எதனால இறந்தாரு, ஏன் இறந்தாரு அப்படிங்கிறது இன்னைக்குமே வரலாற்று ஆய்வாளர்களுக்கு அது புரியாத புதிராக தான் இருக்கு. ஆனா அவர் ஆட்சியில் இருக்கும் போதே கிபி 1012 அவரது மகனான 1ஆம் ராஜேந்திர சோழருக்கு அவர் இளவரசு பட்டம் கட்டிவிட்டார். என்ன கேட்டா ராஜராஜ சோழர் இன்னும் இறக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழர்களும் அவர் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலும் இந்த மண்ணில் இருக்கும் வரை, இந்த மண்ணுலகில் வாழும் வரை அவரும் நம்முடன் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார். இந்த மாதிரி ஒரு ராஜராஜ சோழன் வரத்துக்கு இன்னும் ஒரு யுகமே தேவைப்படும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.